தன்னுடைய விரிவாக்க திட்டங்கள், வேலை வாய்ப்புகள், இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு, இன்வெஸ்ட்மென்ட்ஸ் வந்து நிறைய இன்க்ரீஸ் பண்றாரு. அப்போ வெளிநாடுகள்ல இருந்து நிறைய இன்வெஸ்ட்மென்ட்ஸ் வரும், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் ஆகும், வேலை வாய்ப்புகள் அதிகமாகும். தமிழக இளைஞர்களுக்கு மிக ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இதனால வந்து நம்ம தமிழ்நாடு இங்க ரெவென்யூ அதிகமாகும். அதாவது நாட்டினுடைய நாடி நரம்பு என்றால் அது உங்களுடைய பொருளாதாரம் என்று சொல்ல வேண்டும். எக்கனாமிக் டெவலப்மெண்ட். இப்ப தமிழகத்துடைய எக்கனாமிக் டெவலப்மெண்ட், தமிழக மக்களுடைய இளைஞர்களுடைய வாழ்க்கை பிரகாசமாக வேண்டும் என்றால் இங்கு நிறைய வேலை வாய்ப்புகள், நிறைய நிறுவனங்கள் இங்கு வந்து இன்வெஸ்ட் பண்ண வேண்டும். அதற்கான முதல் நடவடிக்கையை மிக திறமையாக தெளிவாக சொல்லியிருக்கிறார். கிளியர் அப்டேட். ஒரு ஒயிட் பேப்பர் ரிலீஸ் பண்றேன். ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்ல எவ்வளவு வரவு செலவு, இன்றைய ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கவுண்டிங் என்ன என்கின்ற அளவில் கொடுத்திருக்கிறார். ஒரு முதல்வர் இருந்தாலும் கூட இது மக்களாட்சி, இது ரியல் டெமோக்ரஸி என்று நான் முன்னவே சொல்லியிருந்தேன். மக்களால் செய்யக்கூடிய மக்களாட்சி என்று. ஆற்று தண்ணீர் எப்படி அழுக்கு நீராக மாறியது என்று ஒரு சிறுமி ஹலோ தளபதி அங்கிள், விஜய் அங்கிள், நீங்க அதை கொஞ்சம் பார்க்க வேண்டும் என்று தன்னுடைய ஆதங்கத்தை பதிவிட்டிருக்கிறார்கள். அது நீர் நிலைகள் எல்லாத்தையும் வந்து தூய்மை செய்ய வேண்டும், ஏரிகள் எல்லாமே தூய்மையாய் அந்த நீர் வளம் பெருக வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை நான் ஏற்கனவே அவர்களிடத்துல நான் பதிவு செய்திருக்கிறேன். நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்ப தாமிரபரணி ஆற்று தண்ணீர் எப்படி ஒரு நாட்டுக்கு, ஒரு நாடு நன்றாக இருக்க வேண்டும் என்றால் நம்முடைய கடமைகளை ஆஸ் எ சிட்டிசன் நம்ம செய்யணும். நம்மை சுற்றி இருக்கக்கூடிய